கடுகு டைட்டில் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க வெளியே. ஏன்னா நீங்கள் நல்லா வேறு மாதிரி மேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் சொன்னால் அது கமர்ஷியல்னு ஒரு கலர் வந்துடும்னு சொன்னேன், அதை சொல்லிட்டாரு. ஆக்சுவலி வந்து அவர் இந்த படத்துக்கு வந்து ஒரு 4-5 டைட்டில் வச்சுருந்தார். நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து எனக்கு அந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தார். எனக்கு எல்லா டைட்டிலுமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்குன்னா, ஆனால் அவர் அது எதுவுமே ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. அதில் ஒரு டைட்டில் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் எடுத்துக்கிட்டோமான்னு கூட கேட்டேன் அவர்கிட்ட. அந்தளவுக்கு அந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் அவர் வைக்கலை. அப்புறம் தான் நான் யோசனை பண்ணிட்டுருந்தேன், இந்த அவருக்கு டைட்டில் பிடிக்கல அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலே இந்த ஸ்டோரி தெரியும்ன்றதால ஒரு நாள் சடன் ஃப்ளாஷ் ஆச்சு இந்த டைட்டில். அந்த ஸ்பாட்டில் போய் டவுட்டில் யோசித்து தான் சொன்னேன். அவர் இதையும் வேண்டாம்னு சொல்லி வரோம் அப்படின்னு சொன்னேன். வழக்கம்போல் ஒரு நியூட்ரல் ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து சார் அந்த டைட்டில் ஓகே அப்படின்னாரு. அப்படி தான் இந்த கடுகு டைட்டில் நான் சொன்னேன். எல்லாமே ஒரு அப்படி நடந்த ஒரு விஷயந்தான். மில்டன் வந்து என் கூட ஆரம்பத்தில் நிறைய 5-6 படங்கள் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு படத்துக்கு வந்து வேற ஒரு கேமராமேன் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்றதுக்காக மில்டன் நீங்கள் வர முடியுமா அப்படின்னு. அந்த படத்துக்கு அவர் ஒளிப்பதிவாளர் கிடையாது, அவர் பேரும் போட மாட்டோம். ஆனாலும் வந்து அந்த படம் ஃபுல்லாக எனக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஈவன் ஒரு சிங்கிள் பைசா வாங்காமல் அந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அப்போது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர். நல்ல கிரியேட்டர். அவர் சொன்ன மாதிரி அப்போவே நிறைய கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். கோலி சோடா படத்தில் கூட நான் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் சொன்னார். பாண்டியராஜ் சார் வந்து பண்ணுறாரு, நீங்கள் டெஸ்ட் ஷூட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனார். பெரிய கேரக்டர் அது. அந்த கேரக்டர் நான் ஃபுல்லாக அந்த படத்தில் ஃபஸ்ட் டே டெஸ்ட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா ஷூட்டிங் கூப்பிடவே இல்லை அவர். ஏன்னா இருக்கா இல்லையாடு ஃபோன் பண்ணிக்கோங்க, கூப்பிட்றேன் சார். ஒரு நாள் கோயம்பேடில் ஷூட்டிங்னாங்க. ஒரு 3 நாள் கழித்து ஆரம்பிச்சிருங்க அவளுக்குன்னு வச்சேன். கிளைமாக்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னாங்க. அப்போ தான் நம்ம கோலி சோடல இல்லையா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. அப்பவும் இனிமேல் எப்படா எடுப்பார் அவர், நம்ம புரியல அப்படின்னா. படம் பார்க்கும்போது தெரிஞ்சு அந்த ஒரே ஒரு ஷாட் வந்தேன்னா. அப்போ கேட்டேன் என்ன பண்ணிட்டேன்னா, இல்லை அந்த கோல் அந்த கேரக்டர் அதுக்கு முன்னாடி டெவலப் ஆகல சார், தான் கட் பண்ணிட்டேன், வேண்டாம்னு முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. அப்படி வந்து ப்ராஜெக்டில் பண்ணும்போது யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம கதைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அதை நான் அவர்கிட்ட நிறைய தடவை வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் கதை சொல்லும் போதும் சரி, இந்த படம் பண்ணும்போதும் சரி, அப்படியே ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர். இங்கே தான் சாஃப்டாக பயங்கர ஹியூமராக பேசிகிட்டு இருக்காரு. ஸ்பாட்டில் ரணகலமாக இருப்பார், டென்ஷனாக இருப்பார். ராஜகுமாரன் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். நான் போன புதுசில் என்ன பண்ணிட்டேன், ஷூட்டிங் நடக்கிறப்ப ஃபஸ்ட் டே அவர் நின்றுட்டு இருந்தார். எனக்கு ராஜகுமாரன் அடையாளமே தெரியல. கொஞ்சம் கழிச்சு தான் அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் உண்டு ராஜகுமாரனுக்குன்னு. வணக்கம் சார் அப்படின்னாரு. அப்போ தான் ராஜகுமார் சார் நீங்களா அப்படின்னு அந்த பச்சை கலர் துண்டை போட்டு நின்றுட்டு இருந்தார். எனக்கு அதுக்கப்புறம் அவர் பார்த்தா அப்படியே ரொம்ப அமைதியாக நிற்பார். கேரக்டருக்குள்ளேயே வாழ்கிற மாதிரியே இருக்கும். நாங்களாம் புலின்னு தான் கூப்பிடுவோம் அவரை. செல்ஃபி எடுக்க ஒரு நாள் கூப்பிட்டேன், வாங்க ஃபேஸ்புக்கில் போடலாம் வாங்கன்னா வரவே மாட்டேன்ட்டார். ஏன் அப்படின்னு தெரிஞ்சால் அவர் மில்டன் மிரட்டி வச்சுருக்காரு அவரை. இந்த கெட்டப் வெளியே வந்துச்சு இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் கொஞ்சம் நீங்கள் ஸ்பாட்டில் இருங்க சார், நீங்கள் இருந்தால் என்னை திட்ட மாட்டேங்காரு, நீங்கள் இல்லைன்னா திட்டுறாரு சார் அப்படின்னாரு. நானும் சரி தான். அப்போ ஏன்னா மில்டன் கொஞ்சம் ஏமல கொஞ்சம் மரியாதையாக இருப்பாருன்னு நான் நினச்சிட்டு சரி நான் இருக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஷாட் எனக்கு அவருக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டாரு. கிடைக்கி பதறிச்சு. ஆகா அப்படின்ட்டு அந்த ஷாட்டை சத்தம் போட்டோடனே நான் நினச்சிட்டேன் ஒரு ரணங்கள் நடக்க போது, இவருக்கு பதில் கத்த போகிறாரு அப்படின்னா. இவர் எப்படி திரும்பி பார்த்து என்ன வேணும் சொல்லுங்கள் சார் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் இவர் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தோன்னே உண்மையிலே அந்த ஷாட்டில் கேமரா ஏன்ட்டு அந்த பக்கம் அவையாயிரும். பிரமாதமாக பண்ணார். எல்லாம் கைத்தட்டினாங்க. ஓடி வந்து மில்டன் கட்டி பிடிச்சிட்டு இதுக்கு தான் நான் கற்றுனேன் அப்படின்னாரு. நல்ல வேலை நமக்கு அந்த லெவல் வரலையே நினச்சிக்கிட்டேன். அந்தளவுக்கு நல்ல ஒரு அருமையாக பண்ணார் படத்தை. இந்த படம் பண்ணும்போதே நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி இந்த படத்தை ஒரு பெரிய படமாக ஆக்கின சூர்யா சார் அவர்களுக்கும் 2D நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் என்னுடைய அந்த படத்தில் பங்கு பெற்ற ஒரு கலைஞன்ற முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லிகிட்டே இருக்கணும். பரத் ஆரம்பித்து சுபிஷா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், மியூசிக் போட்ட அருணகிரி, படம் ரீரெக்கார்டிங் வரைக்கும் எனக்கு வந்து அந்த படத்தினுடைய இம்பாக்ட் இவ்வளோ இருக்குன்னு தெரியல. ரீரெக்கார்டிங் பார்க்குறப்போ படத்துடைய சாங் கேட்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மதன் கார்த்திக்குடைய லிரிக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது அந்த வானம் சைஸில் வானம் பெருசுன்ற அந்த சாங், வானம் சைஸில் வானம் சிறுசுன்ற அந்த சாங் வந்து அவ்வளோ இம்பாக்டாக இருந்துச்சு எனக்கு கேட்குறதுக்கு. டோட்டலாக இந்த படத்தில் அப்புறம் அந்த கீதா குரப்பா அவங்க டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க வந்து அவ்வளோ தூரம் சவுண்ட் டிசைனுக்கு டைம் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ மில்டன் சொன்ன மாதிரி இது ஒத்துமொத்த டீம் ஒர்க்கு. இந்த படத்தை பத்திரிகை நண்பர்கள்லாம் சேர்ந்து பெரிய படமாக்கணும் வேண்டி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.